ஒரு சின்ன சில விஷயங்களுக்கே தானே இது குடும்ப வாழ்க்கையே பாதிக்கும். சரியா? அப்படி ஒரு ரீசண்டாக ஒரு கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட அவங்க பிரச்சனையோட சந்திச்சாங்க. அப்போ அந்த மனைவி எனக்கிட்ட சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், சார், என் ஹஸ்பண்டோடு எனக்கு வாழவே இயலாது. என் ஹஸ்பண்டோட எனக்கு வாழவே இயலாது. ஒரே ஒரு காரணம் தான் சொன்னாங்க. பொதுவாக நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க தானே. ஆனால் அந்த அந்த பெண் ஒரு காரணம் தான் சொன்னாங்க. இந்த ஒரு காரணத்தால் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாழ இயலாது, ஒரே பிரச்சனை, இந்த நாளும் பிரச்சனைன்னு சொன்னாங்க. நீங்கள் தான் என்ன காரணம் தெரியுமா சொன்னாங்க? ஏண்ட ஹஸ்பண்ட் சரியான கஞ்சன்சர்னு சொன்னாங்க. அந்த அவங்க சொன்ன வேர்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தான் சரியான கஞ்சன்சர். நீங்கள் தான் எனக்கு சார், நான் ஒரு அந்த குண்டூசி, அவங்க அந்த குண்டூசி எடுப்பாங்க தான். குண்டூசி ஒரு ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒரு கலர் வாங்கி இன்னொரு கலர் வாங்குறது விட மாட்டாங்க. தான் கொஞ்சம் வெளியே போயிட்டு திருமணம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு டைம் தானா அந்த வெளியே போயிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்களாம். திருமணம் முடிச்சு இப்போ ஒரு 8 வருஷமாக தான். ஆனால் அது வரை காலம் கூட்டிக் கொண்டு போனதே இல்லையா. வேண்டாம், கேட்ட ஒரு பதில் தான் வருமாம். எதோ ஒன்றை கேட்டோம் ஒன்றை தான் சொல்லுவோம், தேவையில்லாத செலவு, எனத்துக்கு தேவையில்லாத செலவு, அது சல்லி அநியாயம், அந்த சல்லி அநியாயம் இப்படி சொல்லுவாங்க. ஏங்க தான் வேற சார், எனக்கு இவரோடு எப்படி நான் வாழ்கிற, எப்படி வாழ்கிற மேங்கதான். எனக்கு அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு கூட செலவழிக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டப்படுவாங்க. அப்படின்டா நல்ல ஜொப்பில் இருக்கிறாங்க, நல்ல ஜொப்பில் இருக்கிறாராம், நல்ல ஒரு சேலரி வருதுதான். ஆனால் அவரும் கஞ்சத்தனமா அதே மாதிரி தாண்ட மனைவி பிள்ளைகளுக்குரிய இதையுமே செலவழிக்க மாட்டார். இது உண்மையான விடயம்தான். சமூகத்தில் ஒரு சிலர் அப்படி இருக்கிறாங்க. என்னங்க தான் இந்த கஞ்சத்தனம் இருக்குது தானே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் சேமிக்கிறது எல்லாம் எதுக்காக அன்பானவர்களே? எதுக்காக வேண்டி? உங்களுக்கு தேவையானதுகளையும் செய்து கொண்டு விருப்பமான சாப்பாடுகள் சாப்பிடணும், பயணங்கள் போகணும், உங்களோட மனைவிக்கு தேவையான விடயங்களையும் செய்து உங்களோட பிள்ளைகளுக்கு தேவையான விடயங்களையும் செய்கிறதுக்காக தானே சம்பாதிக்கிறீங்க. ஏங்க தான் ஒரு சிலர் இருக்கிறாங்க, பேங்க்ல அப்படி டிபாசிட் இருக்கும், அதை சல்லியை சேர்ப்பாங்க, நல்லா சேர்ப்பாங்க, சல்லியை சேர்ப்பாங்க, நல்ல ஒரு பழக்கம், பிள்ளை இல்லை, சேவிங்ஸ் நல்ல ஒரு ஹெபிட். மேங்கதா உளவியல் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான். சேவிச்சு கொண்டே போவாங்க. ஆனால் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு 1000 எடுத்தாலும் கூட அவங்கள மனம் பதறும். நல்லா சேமிப்பாங்க, 100 சேமிப்பாங்க. அதனால பேங்க் புக்கை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, கழிக்கிறாங்க. இன்றைக்கு 20 லட்சம் மீக்குது என் அக்கௌண்ட்டில், 30 லட்சம் மீக்குது என் அக்கௌண்ட்டில், 40 லட்சம் மீக்குது என் அக்கௌண்ட்டில். அக்கௌண்ட்டில் சல்லி கூடிக்கொண்டு போகுது. ஆனால் ஒரு சின்ன ஒரு அவருக்கு தேவையான உடுப்பட வாங்கிக்க மாட்டார். ஒரு ஷர்ட்டோடையே 2 வருஷத்தை ஒட்டுவார். தாண்ட மனைவிக்கு ஆசையானது வாங்கி கொடுக்க மாட்டார். மேகதான் காய்ச்சல் தடுமல் வந்தாலும் கூட, நோய் வந்தாலும் கூட, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு சர்னிங் சென்டர் போயிட்டு ஒரு டாக்டரை மீட் பண்ண மாட்டார். மேகதான் இப்படியான ஆண்கள் நானும் கண்டிருக்கிறேன் என்னோட வாழ்க்கையில். சரி, நானும் கண்டிருக்கிறேன், நிறைய கேஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். மேகதான் இப்படியான கேஸ், இந்த கஞ்சத்தனம் கூடன்னு என்கிட்ட கூடுதல் நான் பார்க்குறது, ஆண்கள்கிட்ட இந்த பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்கிறத நான் பார்க்குறேன். பெண்கள்கிட்ட மிக குறைவு, மிக குறைவு. பெண்கள்கிட்ட அடுத்த பக்கம் மீக்குது, ஊதாரித்தனமும் மீக்குது. அது நாங்கள் அதையும் பற்றி இதுலேயே சொல்கிறேன். நாங்கள் தான் ரெண்டுமே டேஞ்சர் தான். கஞ்சத்தனமும் டேஞ்சர். அது அழகான ஒரு குருவான வசனம் இருக்கிறது. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். பாருங்க, எவ்வளவு அழகா படைச்சவன் சொல்றான்னு பாருங்க. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். நல்ல சாப்பிடுங்க, உங்களுக்கு தேவையானதை சாப்பிடுங்க, தேவையானதை குடிங்க, ஆசைப்பட்ட நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க, ஹலாலானதுகளை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனமானு சொல்றான். மறைமுகம் என்ன சொல்றான்? கஞ்சமாய்க்காதீங்கன்றான். அடுத்த பக்கம் ஒன்றை சேர்த்து சொல்றான், வீண் விரயம் செய்யாதீர்கள், ஊதாரித்தனமும் ஆனன்றான்.
ஊதாரித்தனமும் ஆனன்றான். எவ்வளவு அந்த அந்த ஒரு வசனம் போதுமே. வேணதான் அதே நான் ஹதீஸுகளையும் குர்ஆன்லையும் கஞ்சத்தனத்தையும் படைச்சவன் வெறுக்கிறான், கஞ்சத்தனம் கூடாதுன்றான். ஏதான் நான் கண்டிக்கிறேன் சில சில ஆட்களை சல்லியை சேர்த்து 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 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம்னு பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு திடீர்னு மண்டியை போடுறாக்கள் நிறைய பேர் இருக்கிறார். அந்த சல்லி அதுக்கு பிறகு தாண்ட பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொந்தமாக அவங்க நல்லா ஃபன் பண்ணி ஒரு மாதத்தில் முடிச்சிருவாங்க. சரியா? ஆனால் இந்த மனுஷன் வாழ்ற காலம் முழுக்க சல்லியை சேர்ப்பான். சேர்த்துட்டு அவன் ஆசைப்பட்ட ஒன்று, உதாரணத்துக்கு சொல்லுங்களே சகோதரர்களே, உதாரணத்துக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போயிட்டிக்க மாட்டான். ஏங்கதா சளி செலவழிச்சு ட்ரிப் ஒன்று போகாமல் சேர்ப்பான். இது உண்மையாகவே இந்த ஒரு அளவுக்கு அதிகமான கஞ்சத்தனம் ஒரு மனநோய். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அளவுக்கு அதிகமான கஞ்சத்தனம் ஒரு மனநோய். ஏங்கதா என்று சொன்னால் ஒரு ஷர்ட் அவருக்கு ஆசையான உடுப்பு ஒன்று இருக்கும். உடுப்பு ஷாப்புக்கு போவார், டெக்ஸ்டைலுக்கு போய் ஆசையாய்க்கும். கொஞ்சம் ஒரு 400 500 விலை கூட இருக்கும், ஆனால் வாங்க மாட்டேன். வாப்பா விலையே வேங்கதான் சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்குள்ளதை வாங்கி வருவார். ஆனால் சல்லி இல்லாமல் இல்லை, கஷ்டம் அல்ல, கஷ்டத்துக்கு வாங்குற கதை வேறு. கஷ்டம் அல்ல, பேங்க்ல இருக்குது, நல்ல டிபாசிட் இருக்கும் பேங்க்ல. இந்த மனுஷன் அப்படி இருந்து திடீர்னு இந்த மனுஷனுக்கு என்னமால் உண்டு, ஹார்ட் அட்டேக்கோ இல்லாட்டி என்னமால் ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டி என்னமால் நடந்து இந்த மனுஷன் போயிட்டு சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கு போகிறோம் அந்த சல்லி முழுக்க யாருக்கு சொந்தமாகிற தான் அனுபவிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சல்லி போகிற யார் யாருக்கோ வேறு யாருக்கோ சொந்தமாகி அவங்க அனுபவிச்சிருவான். சரி, நான் என்ன சொல்ல வாரண்டு வேங்குதா சேமிங்க. சேமிக்கிறதுல ஒரு பங்கு இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. உங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு தேவையானதை சந்தோஷமாக செய்யுங்க. வேங்குதா அவன் கேட்குறதெல்லாம் செய்யணும்னு சொல்ல வரல, நியாயமாக கேட்டாங்கன்னா செய்யத்தானே வேணும். வேங்குதா புள்ள சொல்கிறோம், பாப்பா நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு எங்கேயாலும் போயிட்டு நாங்கள் ஒரு ஷாப்பிங்கோட போய் சாப்பிட்டு வருவோமா, ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வருவோமான்னு மகள்மார் கேட்பாங்க, பிள்ளைகள் கேட்பாங்க, மனைவி கேட்பாங்க. கூட்டி கொண்டு போங்களேன், குறைஞ்சிருமா? நேதா ஒரு கிழமைக்கு ஒருக்க ஏழாவா? நேங்கதா அதே நேரம் ஒரு உடுப்படு வாங்க போகிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, இன்கம் வருதுண்டா. அதான் நான் சொல்கிறேன் வேங்கதா, உங்களுக்கு வீண் விரயத்துக்கும் போகக்கூடாது, ஊதாரித்தனத்துக்கும் போகக்கூடாது. அதை நான் சொல்கிறேன், கஞ்சத்தனத்துக்கும் போகாதீங்க. அனுபவிச்சு கொண்டு எல்லா தேவையான விஷயங்களையும் சந்தோஷம் அனுபவிச்சு கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை கொண்டு போங்க. இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தானே உண்மை, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? சரி, நீங்கள் சம்பாதிக்கிறத பிரித்து கொள்ளணும். குறிப்பிட்ட அமௌண்ட் சேவிங்கில் இருக்கணும். இது சேவிங். என்ன எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த ஒன்றை நீங்கள் வைங்க உங்களோட லைஃப்பில் உங்களோட மனைவி பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறதுக்கு வைங்க சல்லியை. அது அவ்வளோ தண்ணியே போதும். ஒரு மனிதன் தானுடைய இறக்குற தருவாயில், அது முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன், இறக்குற தருவாயில் அந்த மனிதனுடைய மனம் சந்தோஷப்படணும். என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்திக்கிறேன்னு சொல்லி ஒழுக்கமான முறையில் நான் ஆசைப்பட்டதை உடுத்திக்கிறேன், ஆசைப்பட்ட நல்ல விஷயங்களை சாப்பிட்டு இருக்கிறேன், நான் ஆசைப்பட்ட இடங்களுக்கு ட்ரிப் போயிட்டு வந்திக்கிறேன், என்னை மனைவியை நான் சந்தோஷமாக வச்சுருந்திக்கிறேன், என்னை பிள்ளைகளுக்கு எந்த குறையும் நான் வச்சதில்லைன்ட்டு அவன் சாகுற நேரத்தில் இறக்குற நேரத்தில் அந்த திருப்தியோடு அவன் உயிர் பிரியணும். இது மிகப்பெரிய ஆன்மீகம், மிகப்பெரிய ஆன்மீகம். அந்த டைமில் இப்படி செஞ்சுட்டேனே, நானும் முழுங்க தின்னலையே, அது அவாத்தனம். சில நாட்கள் சாகிற நேரத்தில் அவாத்தனம். விட்டு போகிறேனே, இவ்வளோ அழகாக கட்டினேனே இந்த வீட்டை, இவ்வளோ காரை வாங்கினேனே, அவாத்தனம்டுவாங்களே. கஞ்சத்தனத்தில் அடுத்தது அவாத்தனம்ன்றது. அப்படி ஒரு உயிர் பிரிறதுக்கு தானே அது அமைதி பெற்ற ஆத்மாவே அல்ல. மறுமையில் படைச்சவன் ஒரு வசனத்தை சொல்லி எழுப்பாட்டுவான், என்னது? அமைதி அடைந்த ஆத்மாக்கள் எழும்புங்கள்டுவான். அமைதி அடைகிறதுன்றது என்னது? இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் நல்ல விடயங்களை செய்து தனது கடமைகளை பரிபூர்ணமாக செய்து உலகத்தினுடைய நல்ல விஷயங்கள் ஒழுக்கமான விஷயங்கள் எல்லாம் அனுபவித்ததுக்கு பிறகு ஒரு உயிர் பிரியுதா, அதுக்குத்தான் சொல்கிறது அமைதி அடைந்த ஆத்மான்னு சொல்லி. அது சொர்க்கத்துக்குரியதாக மாறும். இல்லை இந்த அவாத்தனம் கஞ்சத்தனத்தை ஒன்று அனுபவி கிடைக்கலையே, நான் உள்ள விட்டுட்டு போகிறேனே, ஐயோ ஐயோன்னு போகிற ஆத்மாக்களையே தானே, அது அவ்வளவு தான். உண்மையாகவே நான் சொல்கிறேன், அளவுக்கு அதிகமாக கஞ்சத்தனம் உள்ள ஆண்களோடையோ அளவுக்கு அதிகமாக கஞ்சத்தனம் உள்ள பெண்களோடையோ வாழ முடியாது. அளவுக்கு அதிகமாக ஊதாரித்தன்மை உள்ள பெண்களோடையும் வாழ முடியாது. கஞ்சத்தனமும் பிரச்சனை, ஊதாரித்தன்மையும் பிரச்சனை.